10th standard social science geography chapter 1 India location relief and drainage இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்ப்போம். Roman letter 1 choose the correct answer. First question, the north south extent of India, இந்தியாவோட வடக்கு தெற்கோட பரப்பளவு. ஆப்ஷன் சி ஆன்சர் 214 கிலோமீட்டர். Second one, Dash river is known as Sharo of Bihar. The நதி டேஸ் நதி வந்து பீகாரோட சோகம் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் சி கோசி. Third one, and landmass bounded by sea on 3 sides is referred to as dash. Option C peninsula. 3 பக்கங்களிலும் கடலால் சூழப்பட்ட நிலப்பரப்பு டேஸ் என குறிப்பிடப்படுகிறதுனா தீபகற்பம். Fourth one, the Palk Strait and Gulf of Mannar separates India from dash. The Palk Straitடும் the Gulf of Mannarம் இந்தியாவிலிருந்து டேஸை வந்து இந்தியாவிலேருந்து பிரிக்கிறதுனா ஆப்ஷன் சி ஆன்சர் வந்து ஸ்ரீலங்கா. Fifth one, the highest peak in South India is option C answer ஆனைமுடி. தென்னிந்தியாவோட மிக உயரமான சிகரம் வந்து ஆனைமுடி. Sixth one, dash plains are formed by the older alluviums. Answer option C Bonker. இதில் வந்து டேஸ் சமவெளிகள் வந்து பழைய வண்டல் மண் மூலம் உருவாகின்றன. ஆன்சர் ஆப்ஷன் சி பான்கர். Seventh one, Pulicat Lake is located between the states of option D answer தமிழ்நாடு அண்ட் ஆந்திர பிரதேஷ். புலிகாட் ஏரி வந்து மாநிலங்களுக்கு இடையே அமைந்துள்ளது. அது என்ன தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேஷ். ரோமன் லெட்டர் 2 மேட்ச் த ஃபாலோயிங். Answer Tsangpo river Brahmaputra in Tibet. Second one, Yamuna tributary of river Ganga. Third one, New Alluvium Khadar. Fourth one, Mount Godwin Ascent K2 highest peak in India. Fifth one, Coromandel Coast southern part of East Coastal Plain. Roman letter 3 give reasons. First one, Himalayas are called young fold mountains. இமயமலை வந்து இளம் மடிப்பு மலைகள் என்று அழைக்கப்படுகிறது. Himalayas have been formed only a few million years ago and they were formed because of the folding of the earth crust due to tectonic activity. சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தான் வந்து இமயமலை வந்து உருவானது மற்றும் அவை டெக்டானிக்கல் செயல்பாடு காரணமாக பூமியின் வந்து மேலோடு மடிந்ததால் உருவானது. செகண்ட் கொஸ்டின், நார்த் இந்தியன் ரிவர்ஸ் ஆர் பெரினியல். வட இந்திய நதிகள் வந்து வற்றாதவை. The North Indian rivers originated from the Himalayas. They receive water from the melting of snow from the peaks of the Himalayas and also from the monsoons. The North Indian rivers இருக்குல்லையே அது இமயமலையிலிருந்து உருவாகின்றன. அவை வந்து இமயமலையோட சிகரத்திலிருந்து பருவமலையிலிருந்தும் மற்றும் பனி உருகுவதன் மூலம் தண்ணீரை வந்து பெறுகின்றன. தேர்ட் கொஸ்டின், சவுத் இந்தியன் ரிவர்ஸ் ஆர் ஈஸ்ட் ஃப்ளோயிங். தென்னிந்திய நதிகள் எப்படி ஓடுது? கிழக்கு நோக்கி ஓடுகின்றன. மோஸ்ட் ஆஃப் த சவுத் இந்தியன் ரிவர்ஸ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் த வெஸ்டர்ன் காட்ஸ். Moreover, the topography of South India slopes towards east. So, the South Indian rivers are east flowing. தென்னிந்திய நதிகள் வந்து பெரும்பாலானவை வந்து மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து உருவாகின்றன. மேலும் தென்னிந்தியாவோட நிலப்பரப்பு கிழக்கு நோக்கி சாய்ந்துள்ளது. எனவே தென்னிந்திய நதிகள் கிழக்கு நோக்கி ஓடுகின்றன. ஃபோர்த் ஒன், வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் டு நாட் ஃபார்ம் டெல்டாஸ். மேற்கு பாயிற ஆறுகள் வந்து டெல்டாக்களை உருவாக்குவதில்லை. The western coastal plains is narrow and it is flooded during high tides. So the west flowing rivers do not form deltas. மேற்கு கடற்கரை சமவெளி வந்து குறுகியது. மேலும் இது அதிக அலைகளின் போது வெள்ளத்தில் மூழ்கும். எனவே மேற்கு பாயும் ஆறுகள் வந்து டெல்டாக்களை வந்து உருவாக்குவதில்லை. Fourth Roman letter distinguish between. First question, Himalayan rivers and peninsular rivers. First one, Himalayan rivers.
ஆரிஜினேட் ஃப்ரம் த ஹிமாலயாஸ், இது இமயமலேருந்து உருவானது. செகண்ட் பாயிண்ட் லாங் அண்ட் வைடு, இது நீண்ட மற்றும் அகலமாக இருக்குது. தேர்ட் ஒன் பெரினியல் இன் நேச்சர், இது வற்றாத இயற்கை. ஃபோர்த் ஒன் அன்சூட்டபிள் ஃபார் ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷன், நீர் மின் உற்பத்திக்கு வந்து இது பொருத்தமற்றது. ஃபிஃப்த் ஒன் யூஸ்ஃபுல் ஃபார் நேவிகேஷன், இது வந்து வழி செலுத்துதலுக்கு பயனுள்ளதாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பெனின்சுலார் ரிவர்ஸ், தீபகற்ப ஆறுகள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் இட் ஆரிஜினேட் ஃப்ரம் வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து உருவாகுது. தென் ஷார்ட் அண்ட் நேரோ, இது குறுகிய மற்றும் குறுகியது. நான் பெரினியல் இன் நேச்சர், இது இயற்கையில் வற்றாதது. சூட்டபிள் ஃபார் ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷன், நீர்மின் உற்பத்திக்கு ஏற்றது. நாட் யூஸ்ஃபுல் ஃபார் நேவிகேஷன், வழி செலுத்தலுக்கு பயன்படாது. இதை வந்து நீங்கள் டிஸ்டிங்யூஸ் பண்ணி எழுதிக்கோங்க. செகண்ட் கொஸ்டின் வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வெஸ்டர்ன் காட்ஸ். த வெஸ்டர்ன் காட்ஸ் ஃபார்ம் த வெஸ்டர்ன் எட்ஜ் ஆஃப் தி பெனின்சுலர் பிளாட்டியூ, மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து தீபகற்ப பீடபூமியின் மேற்கு விளிம்பை வந்து உருவாக்குகின்றன. த வெஸ்டர்ன் காட்ஸ் ரன் parallel டு தி அரேபியன் சி கோஸ்ட், மேற்கு தொடர்ச்சி மலை வந்து அரேபிய கடற்கரைக்கு இணையாக செல்கிறது. தெர் ஆர் 3 இம்பார்ட்டன்ட் ஃபேஸஸ் இன் த வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து 3 முக்கியமான கணவாய்கள் உள்ளன. ஃபோர்த் பாயிண்ட் த வெஸ்டர்ன் காட்ஸ் ஆர் கண்டினியூஸ் ரேஞ்ச் ஆஃப் மவுண்டெயின்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து தொடர்ச்சியான மலைகள். ஃபிஃப்த் ஒன் ஆனைமுடி இஸ் த ஹையஸ்ட் பீக் இன் தி வெஸ்டர்ன் காட்ஸ், ஆனைமுடி மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மிக உயரமான சிகரமாகும். தென் ஈஸ்டர்ன் காட்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் த ஈஸ்டர்ன் காட்ஸ் ரன் ஃப்ரம் சவுத் வெஸ்ட் டு நார்த் ஈஸ்ட் ஃப்ரம் த ஈஸ்ட் எட்ஜ் ஆஃப் பெனின்சுலர் பிளாட்டியூ, கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வந்து தீபகற்ப பீடபூமியின் கிழக்கு விளிம்பிலிருந்து தென்மேற்கிலிருந்து வடகிழக்கு வரை வந்து செல்லுது. செகண்ட் பாயிண்ட் த ஈஸ்டர்ன் காட்ஸ் ரன் parallel டு த பே ஆஃப் பெங்கால், கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வந்து வங்காள விரிகுடாவுக்கு இணையாக செல்கின்றன. தேர்ட் பாயிண்ட் there is no pass, these are a series of intersected hills, பாஸ் இல்லை, இவை குறுக்கிடும் மலைகளின் தொடர். ஃபோர்த் பாயிண்ட் த ஈஸ்டர்ன் காட்ஸ் ஆர் நாட் கண்டினியூஸ் as த வெஸ்டர்ன் காட்ஸ், கிழக்கு தொடர்ச்சி மலை வந்து மேற்கு தொடர்ச்சி மலை போல தொடர்ச்சியாக இல்லை. தென் மகேந்திரகிரி இஸ் த ஹையஸ்ட் பீக் இன் த ஈஸ்டர்ன் காட்ஸ், மகேந்திரகிரி தான் வந்து ஈஸ்டர்ன் காட்ஸில் வந்து ஹையஸ்ட் பீக். தேர்ட் கொஸ்டின் வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ், மேற்கு கடற்கரை சமவெளி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இட் லைஸ் பிட்வீன் த வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் த ஈஸ்டர்ன் அரேபியன் சி, இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து அரபிக்கடலுக்கு இடையில் வந்து அமைந்திருக்கு. செகண்ட் ஒன் இட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் ரன் ஆஃப் கட்ச் இன் த நார்த் டு கன்னியாகுமரி இன் தி சவுத், இது வடக்கு ரன் ஆஃப் கட்ச் முதல் தெற்கே வந்து கன்னியாகுமரி வரை வந்து நீண்டுள்ளது. தேர்ட் பாயிண்ட் இட் ஹேஸ் சாண்டி பீச்சஸ், கோஸ்டல் சாண்ட்ஸ், டர்ன்ஸ், லகூன்ஸ், மட் ஃப்ளாட்ஸ் அண்ட் ரெசிடுவல் ஹில்ஸ், இது வந்து மணல் நிறைந்த கடற்கரைகள், கரையோர மணல் திட்டுகள், அப்புறம் தடாகங்கள், சேற்று நிலங்கள், அப்புறம் மலைகள் ஆகியவற்றை கொண்டுள்ளது. The northern part of this coast is known as the Konkan coast and the southern part is known as the Malabar coast. இந்த கடற்கரையோட வடக்கு பகுதி கொங்கன் கடற்கரை மற்றும் தெற்கு பகுதி வந்து மலபார் கடற்கரை என்று அழைக்கப்படுது. ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ், கிழக்கு கடற்கரை சமவெளி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இட் லைஸ் பிட்வீன் த ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் த பே ஆஃப் பெங்கால், இது வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு வங்காள விரிகுடாவுக்கு இடையே வந்து அமைந்திருக்கு. இட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால் இன் த நார்த் டு தமிழ்நாடு இன் தி சவுத், இது வடக்கு வந்து மேற்கு வங்கத்தில் இருந்து தெற்கே தமிழ்நாடு வரைக்கும் நீண்டுள்ளது. இட் கன்சிஸ்ட் ஆஃப் அலுவியல் டெபாசிட்ஸ், த கோஸ்டல் பிளைன் ஹேஸ் ரெகுலர் ஷோர் லைன் வித் பீச்சஸ், இது வண்டல் வைப்புகளை கொண்டுள்ளது. கடலோர சமவெளியானது கடற்கரையோட வழக்கமான கடற்கரை வரிசையை கொண்டுள்ளது. ஃபோர்த் பாயிண்ட் த நார்தன் பார்ட் ஆஃப் திஸ் கோஸ்ட் இஸ் நோன் அஸ் நார்தன் சர்க்கார்ஸ் அண்ட் த சதர்ன் பார்ட் இஸ் நோன் அஸ் கோரமண்டல் கோஸ்ட், இந்த கடற்கரையோட வடக்கு பகுதி வடக்கு சர்க்கார்ஸும் என்று தெற்கு பகுதியை வந்து கோரமண்டல் கடற்கரை என்று அழைக்கப்படுது. ஃபிஃப்த் ரோமன் லெட்டர் ஆன்சர் இன் பிரீஃப். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நேம் த நெய்பரிங் கண்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சைனா, நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, தென் மியான்மர்.
செகண்ட் கொஸ்டின், கிவ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஐஎஸ்டி. ஐஎஸ்டியோட முக்கியத்துவத்தை கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த longitudinal difference between குஜராத் in the west and அருணாச்சல் பிரதேஷ் in the east is about 30 degree. மேற்கில் வந்து குஜராத் மற்றும் கிழக்கில் வந்து அருணாச்சல் பிரதேசம் இடையே வந்து நீளமான வேறுபாடு சுமார் 30 டிகிரி ஆகும். Since Arunachal Pradesh is towards east, it will have sunrise about 2 hours earlier than sunrise at Gujarat, which is in the west. அருணாச்சல பிரதேசத்துக்கு வந்து கிழக்கு நோக்கி இருப்பதால் மேற்கில் உள்ள குஜராத்தில் சூரிய உதயத்தை விட 2 மணி நேரம் முன்னதாகவே சூரிய உதயம் இருக்கும். In order to avoid these differences, Indian Standard Time is calculated. இந்த வேறுபாடுகளை தவிர்ப்பதற்காக இந்திய நிலையான நேரம் வந்து கணக்கிடப்படுகிறது. The local time of this central meridian of India is The local time of the central meridian of India is the standard time of India. இந்தியாவோட மத்திய மெரிடியன் உள்ளூர் நேரம் இந்தியாவோட நிலையான நேரமாகும். இந்தியா சென்ட்ரல் மெரிடியன் இஸ் 82 டிகிரி 30 ஐகோனிக்டைடு. இந்தியாவோட மத்திய மெரிடியன் வந்து 82 டிகிரி 30 அயோனிக்டைட் ஆகும். தேர்ட் கொஸ்டின், ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் டெக்கான் பிளாட்டியூ. தக்கான பீடபூமி பற்றி ஒரு சிறு குறிப்பு எழுத சொல்லியிருக்காங்க. டெக்கான் பிளாட்டியூ இஸ் த லார்ஜஸ்ட் பிளாட்டியூ இன் இந்தியா. தக்கான பீடபூமி வந்து இந்தியாவோட மிகப்பெரிய பீடபூமி ஆகும். இட் இஸ் ட்ரையாங்குலர் இன் ஷேப். இது வந்து முக்கோண வடிவில் உள்ளது. இட் இஸ் பவுண்டட் பை வெஸ்டர்ன் காட்ஸ் இன் த வெஸ்ட், ஈஸ்டர்ன் காட்ஸ் இன் த ஈஸ்ட் அண்ட் சாத்புரா ரேஞ்ச் இன் தி நார்த். இது வந்து மேற்கில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கிழக்கில் வந்து கிழக்கு தொடர்ச்சி மலையும் மற்றும் வடக்கில் சாத்புரா மலைத்தொடர் எல்லையில் உள்ளது. The area of this plateau is about 7 lakh square kilometer. இதோட ஏரியாவோட இந்த பிளாட்டியோட ஏரியா வந்து 7 lakhs கிலோமீட்டர். The height range from 500 to 1000 m above sea level. இதோட உயரம் வந்து கடல் மட்டத்திலிருந்து 500 முதல் 1000 மீட்டர் வரை உள்ளது. It slopes from west to east. இது மேற்கிலிருந்து கிழக்காக சாய்கிறது. ஃபோர்த் கொஸ்டின், ஸ்டேட் த வெஸ்ட் ஃபாலோயிங் ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா. வெஸ்ட் பக்கம் வந்து ஓடுற நதியை பற்றி குறிப்பிட சொல்லியிருக்காங்க. நர்மதா, தப்தி, மாஹி, தென் சாராவதி. ஃபிஃப்த் ஒன், ரைட் எ பிரீஃப் நோட் ஆன் திஸ் ஐலாண்ட் குரூப் ஆஃப் லக்ஷதீப். லக்ஷதீவு குழுவை பற்றி ஒரு சுருக்கமான குறிப்பை எழுதுங்க. The 3 divisions Lakshadweep, Minicoy and Amindivi were renamed as Lakshadweep in 1973. லக்ஷதீப் வந்து மினிகாய் மற்றும் அமின்டிவி ஆகிய 3 பிரிவுகளுக்கு 1973 வந்து லட்சத்தீவு என பெயர் மாற்றப்பட்டன. லக்ஷதீப் இஸ் a small group of coral island located off the western coast of India. லட்சத்தீவு என்பது இந்தியாவோட மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பவளத்தீவில் ஒரு சிறிய குழுவாகும். இட் கவர்ஸ் அன் ஏரியா ஆஃப் 132 ஸ்கொயர் கிலோமீட்டர். இதோட ஏரியா வந்து 132 ஸ்கொயர் கிலோமீட்டர். இட்ஸ் கேபிட்டல் இஸ் கவரட்டி. இதோட தலைநகரம் வந்து கவரட்டி. தர் இஸ் அ பேர்ட் சாங்சுரி இன் பிட் ஐலாண்டு. பிட் தீவில் வந்து பறவைகள் சரணாலயம் உள்ளது. Sixth Roman letter, answer in a paragraph. First one, explain the divisions of northern mountains and its importance to India. வடக்கு மலை பிரிவுகள் மற்றும் இந்தியாவிற்கும் அதன் முக்கியத்துவத்தை வந்து விளக்க சொல்லியிருக்காங்க. The northern mountain is grouped into 3 divisions. வடக்கு மலைகள் வந்து 3 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. The Trans Himalayas, the Himalayas, Eastern or Purvanchal Hills. இது வந்து டிரான்ஸ் இமயமலை கிழக்கு அல்லது பூர்வாஞ்சல் மலைகள். The Trans Himalayas, this is also known as Western Himalayas. இது மேற்கு இமயமலை என்று அழைக்கப்படுது. As its aerial extents is more in Tibet, it is also known as Tibetan Himalayas. அதோட பரப்பளவு வந்து திபெத்தில் அதிகமாக இருப்பதால் திபெத்திய இமயமலை என்று அழைக்கப்படுது. This region contains marine sediments together with tertiary granite. இந்த பகுதியில் 3ஆம் நிலை கிரானைட்டுடன் கடல் வண்டல்களும் உள்ளன. ஜாஸ்கர் and Ladakh, Kailash and Karakoram are the important ranges. The ஜாஸ்கர், லடாக், கைலாஷ், காரகோரம் அது இங்கே வந்து முக்கியமான வரம்புகள் இருக்குது. The Himalayas, the greater Himalayas வந்து ஹிமாத்ரி.
இந்த பெரிய இமயமலை வந்து ஹிமாத்ரின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் த நார்தன் மோஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் ஹிமாலயாஸ். இது இமயமலையோட வடக்கு உள்ள மலைத்தொடராகும். பீக்ஸ் லைக் எவரெஸ்ட் அண்ட் கஞ்சன்ஜங்கா ஆர் லொக்கேட்டட் ஹியர். இங்கே வந்து எவரெஸ்ட் மற்றும் கஞ்சன்ஜங்கா போன்ற சிகரங்கள் வந்து இங்கே அமைந்திருக்கு. இட் இஸ் பெர்மனெண்ட்லி கவர்டு வித் ஸ்னோ. இது வந்து நிரந்தரமான பனியினால் வந்து மூடப்பட்டிருக்கும். லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் வந்து ஹிமாச்சல்னு சொல்கிறாங்க. இது இமயமலையினோட நடுப்பகுதி. இட் இஸ் த மிடில் ரேஞ்ச் ஆஃப் தி ஹிமாலயாஸ். த மேஜர் ராக்ஸ் ஆஃப் திஸ் ரேஞ்ச் ஆர் ஸ்லேட், லைம்ஸ்டோன் அண்ட் குவார்ட்சைட். இந்த வரம்பின் முக்கிய பாறைகள் வந்து ஸ்லேட் வந்து சுண்ணாம்புக்கல் மற்றும் குவார்ட்சைட் ஆகும். தென் ஷிம்லா, முசோரி, நைனிட்டல், அல்மோரா, ரான்ஹெட் அண்ட் டார்ஜிலிங் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஹில் ஸ்டேஷன்ஸ். இதெல்லாம் வந்து இங்கே வந்து முக்கியமான ஹில் ஸ்டேஷன்ஸாக இருக்குது. அவுட்டர் ஹிமாலயாஸ், த ஷில்வாலிக்ஸ். இட் இஸ் பார்ட்லி மேட் ஆஃப் டிப்ரெஸ்ட் brought பை த ஹிமாலயன் ரிவர்ஸ். இது வந்து ஓரளவு வந்து இமயமலை ஆறுகள் கொண்ட இவைகளால் ரிவர்ஸ் ஆனது. த லாங்கிடியூடனல் வேல்யூ ஃபவுண்ட் பிட்வீன் ஷிவாலிக்ஸ் அண்ட் த லெஷர் ஹிமாலயாஸ் ஆர் கால்ட் டன்ஸ் அண்ட் டியூரஸ். இது வந்து ஸ்வாலிக்கும் சிறிய இமயமலைக்கு இடையில் காணப்படும் நீளமான பள்ளத்தாக்கு டான்ஸ் மற்றும் டுவார்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. தீஸ் ஆர் பெஸ்ட் சூட்டட் ஃபார் ஹியூமன் செட்டில்மெண்ட். இவை வந்து மனித குடியிருப்புகளுக்கு மிகவும் பொருத்தமானவை. தென் பூர்வாஞ்சல் ஹில்ஸ். தீஸ் ஆர் த ஈஸ்டர்ன் ஆஃப் ஷூட் ஆஃப் ஹிமாலயாஸ். இவை வந்து இமயமலையின் கிழக்கு பகுதி. இட் எக்ஸ்டெண்டட் இன் த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. இது இந்தியாவோட வடகிழக்கு மாநிலத்துக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. A number of hills are found here. All these hills are collectively known as பூர்வாஞ்சல் ஹில்ஸ். இங்கே ஏராளமான மலை காணப்படுகின்றன. இந்த மலைகள் அனைத்தும் மொத்தமாக வந்து பூர்வாஞ்சல் மலைகள் என்று அழைக்கப்படுகின்றன. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ். இமயமலையோட முக்கியத்துவம். ஹிமாலயாஸ் பிளாக்ஸ் சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட்ஸ் அண்ட் காசஸ் ஹெவி ரெயின்ஃபால் டு நார்த் இந்தியா. இமயமலை வந்து தென்மேற்கு பருவக்காற்றுகளை தடுத்து வட இந்தியாவில் அதிக மழைப்பொழிவை வந்து ஏற்படுத்துகுது. இட் ஃபார்ம்ஸ் ஏ நேச்சுரல் பேரியர் டு சப் கான்டினென்ட். இது துணை கண்டங்களுக்கு இயற்கையான தடையை வந்து அமைக்கிறது. It is the source of many perennial rivers like Indus, Ganges, Brahmaputra, etc. இது சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா போன்ற பல வற்றாத நதிகளின் மூலமாகும். The northern mountains are described as the paradise of tourists due to its natural beauty. வடக்கு மலைகள் அதன் இயற்கை அழகு காரணமாக சுற்றுலா பயணிகளோட சொர்க்கம் என்று வர்ணிக்கப்படுகிறது. Many hill stations and pilgrim centers like Amarnath, Kedarnath, Badrinath and வைஷ்ணவி தேவி டெம்பிள் ஆர் சிச்சுவேட்டட் ஹியர். இங்கே வந்து பல மலைவாசஸ்தலங்கள் மற்றும் அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் இந்த வைஷ்ணவி தேவி டெம்பிள்லாம் இருக்கு இல்லையா, இது போன்ற வந்து யாத்திரை மையங்கள் வந்து இங்கே அமைந்திருக்கு. இட் ப்ரொவைட்ஸ் ரா மெட்டீரியல் ஃபார் மெனி ஃபாரஸ்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ். இது பல காடு சார்ந்த தொழில்களுக்கு மூலப்பொருட்களை வந்து வழங்குது. It prevents the cold wind blowing from the Central Asia and protect India from severe cold. மத்திய ஆசியாவில் இருந்து வீசும் குளிர்ந்த காற்றை வந்து தடுக்குது மற்றும் கடுமையான குளிரிலிருந்து இந்தியாவை பாதுகாக்குது. ஹிமாலயாஸ் ஆர் renowned for rich biodiversity. இமயமலையானது செழுமையான உயிர் பன்முகத்தன்மைக்கு பெயர் பெற்றது. செகண்ட் கொஸ்டின், கிவ் an account on the major peninsular rivers of India. இந்தியாவோட முக்கிய தீபகற்ப நதிகள் பற்றி அக்கௌண்ட்டாக சொல்லியிருக்காங்க. The rivers of South India are called the peninsular rivers. இந்த சவுத் இண்டியன் ரிவர்ஸை வந்து என்ன சொல்கிறாங்க, பெனின்சுலர் ரிவர்ஸுங்கிறாங்க. தீஸ் ரிவர்ஸ் ஆர் நான் பெரினியல் இன் நேச்சர். இந்த ஆறுகள் வந்து இயற்கையில் வந்து வற்றாதவை. Based on the direction of the flow, these rivers are divided into west flowing rivers and east flowing rivers. இந்த ஓட்டத்தோட திசையின் அடிப்படையில் இந்த ஆறுகளை வந்து மேற்கு ஆறுகள் மற்றும் கிழக்கு பாயும் ஆறுகள்னு வந்து பிரிக்கப்படுகின்றன. ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் வந்து கிழக்கு பாயும் ஆறுகள் வந்து மகாநதி. த ரிவர் மகாநதி ஆரிஜினேட் நியர் ஷிஹாவா இன் ராய்ப்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் சத்தீஸ்கர் அண்ட் ஃப்ளோ த்ரூ ஒடிஷா.
மகாநதி ஆறு வந்து சத்தீஸ்கர் ராய்ப்பூர் மாவட்டத்தில் உள்ள சிகாவா அருகே வந்து உருவாகி ஒடிஷா வழியாக வந்து பாயுது. இட் ஹாஸ் மெனி ட்ரிபியூட்டரிஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரிஸா. இது வந்து பல துணை நதிகள் மற்றும் விநியோகஸ்தர்களை வந்து கொண்டுள்ளது. ஆல் திஸ் டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் ஃபார்ம் த டெல்டா ஆஃப் மகாநதி விச் இஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் டெல்டா இன் இந்தியா. இந்த அனைத்து விநியோக நிலையங்களுக்கும் இந்தியாவின் மிகப்பெரிய டெல்டாக்களின் ஒன்றான மகாநதி டெல்டாவை வந்து உருவாக்குது. த மகாநதி எம்டைஸ் இட்ஸ் வாட்டர் இன் த பே ஆஃப் பெங்கால். மகாநதி வந்து வங்காள விரிகுடாவில் தனது நீரை வந்து வெளியேற்றுகிறது. கோதாவரி. கோதாவரி இஸ் த லாங்கஸ்ட் ஆஃப் எ பெனின்சுலர் ரிவர். தீபகற்ப நதியில் கோதாவரி வந்து மிக நீளமானது. இட் இஸ் ஆல்சோ கால்டு விருத கங்கா. இது வந்து விருதா கங்கைன்னு என்று அழைக்கப்படுது. இட் ஆரிஜினேட்ஸ் இட் நாசிக் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மகாராஷ்டிரா அண்ட் ஃப்ளோஸ் த்ரூ தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷா. இது வந்து மகாராஷ்டிராவோட நாசிக் மாவட்டத்தில் உருவாகி தெலுங்கானா மற்றும் ஆந்திரா வழியாக வந்து பாயுது. Next, Krishna. It originates from a spring at a place called மகாபாலேஸ்வர் in the Western Ghats. இது மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மகாபாலேஸ்வர் என்ற இடத்துல உள்ள நீரூற்றிலிருந்து உருவாகுது. இட் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் பெனின்சுலர் ரிவர். இது ரெண்டாவது பெரிய தீபகற்ப நதியாகும். பீமா அண்ட் துங்கபத்ரா ஆர் இட்ஸ் மேஜர் ட்ரிபியூட்டரிஸ். பீமா துங்கபத்ரா இதோட முக்கியமான துணை நதிகள். இட் ஃப்ளோஸ் த்ரூ ஆந்திர பிரதேஷ் அண்ட் ஜாயின் தி பே ஆஃப் பெங்கால். இது ஆந்திர பிரதேஷ் வழியாக வந்து பாய்ந்து பே ஆஃப் பெங்காலில் வந்து ஜாயின் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் காவேரி. இட் ஆரிஜினேட்ஸ் இன் தலைக்காவேரி குடாகு ஹில்ஸ் ஆஃப் கர்நாடகா. இது வந்து கர்நாடகாவோட தலைக்காவேரி குடகு மலையிலேருந்து உருவாகுது. இட் இஸ் கால்டு தக்ஷின் கங்கா ஆர் கங்கா ஆஃப் சவுத். இது தக்ஷின் கங்கா அல்லது தெற்கின் கங்கை என்று அழைக்கப்படுது. பவானி, நொய்யல் அண்ட் அமராவதி ஆர் மெயின் ட்ரிபியூட்டரிஸ். இது வந்து பவானி, நொய்யல், அமராவதி வந்து இதோட மெயின் வந்து முக்கியமான துணை நதிகள். தென் ஒகேனக்கல் ஃபால்ஸ் இஸ் ஆன் திஸ் ரிவர். இந்த ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி இந்த ஆற்றில் இருக்குது. இட் பிரேக்ஸ் இன்டு கலரூன் அண்ட் காவேரி அண்ட் எம்படைஸ் இன்டு த பே ஆஃப் பெங்கால் நியர் பூம்புகார். இது வந்து கொலாரூன் மற்றும் காவேரியில் உடைஞ்சு பூம்புகார் அருகே வங்காள விரிகுடா வந்து கலக்குது. வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். மேற்கு பாயிர ஆறுகள் வந்து நர்மதா. இட் ஆரிஜினேட் இன் அமர்கண்டா பிளேட்டியூ இன் மத்திய பிரதேஷ். இது மத்திய பிரதேசில் அமர்கண்டா பிளாட்டியூவில் வந்து உருவாகுது. இட் இஸ் த லாங்கஸ்ட் அமாங் த வெஸ்ட் ஃப்ளோயிங் பெனின்சுலர் ரிவர்ஸ். இது மேற்கு பாயிர தீபகற்ப நதியில் இது மிக நீளமானது. இட் ட்ரைன்ஸ் இன்டு அரேபியன் சி த்ரூ த கல்ஃப் ஆஃப் காம்பே. மேற்கு பாயும் தீபகற்ப நதியில் இது வந்து காம்பே வளைகுடா வழியாக வந்து அரபிக்கடலில் வந்து கலக்குது. தப்தி. இட் ஆரிஜினேட் நியர் முல்டை இன் மத்திய பிரதேஷ். இது வந்து மத்திய பிரதேசில் முல்டைக்கு அருகில் உருவாகுது. இட் ஆல்சோ ஒன் ஆஃப் த மேஜர் ரிவர்ஸ் ஆஃப் பெனின்சுலர் இந்தியா. தீபகற்ப இந்தியாவில் முக்கிய நதிகளில் இதுவும் ஒன்றாகும். இட் ட்ரைன்ஸ் இன்டு த அரேபியன் சி த்ரூ த கல்ஃப் ஆஃப் காம்பே. இது காம்பே வளைகுடா வழியாக வந்து அரபிக்கடலில் வந்து கலக்குது. தேர்ட் கொஸ்டின். கிவ் ஏ டீட்டெயில் அக்கௌண்ட் ஆன் த பேசின் ஆஃப் தி கங்கா. கங்கை படுகை பற்றி விரிவான கணக்கு கொடுங்க. ரிவர் கங்கா ஆரிஜினேட் ஃப்ரம் கங்கோத்ரி கிளேஷியர் இன் உத்தர்காசி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் உத்தரகாண்ட் ஸ்டேட். கங்கை நதி வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் உத்தர்காசி மாவட்டத்தில் உள்ள கங்கோத்ரி பனிப்பாறையிலிருந்து உருவாகுது. த லென்த் ஆஃப் த ரிவர் இஸ் அபவுட் 2525 கிலோமீட்டர். Then Gomti, Gantok, Gosi, then Gankra, the Sun and Sambal are its tributaries. River Ganga is known as River Batma in Bangladesh. பங்களாதேஷில் கங்கை நதி வந்து பத்மா என்று அழைக்கப்படுகிறது. கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா டுகெதர் கிரியேட் த வேர்ல்டு லார்ஜஸ்ட் டெல்டா நோன் அஸ் சுந்தர்பன்ஸ் இன் பங்களாதேஷ் பிஃபோர் ஜாயினிங் தி பே ஆஃப் பெங்கால். கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா வந்து இணைந்து வங்காள விரிகுடாவில் வந்து இணைவதற்கு முன் வந்து உலகில் மிகப்பெரிய டெல்டாவை வந்து வங்காள தேசத்தில் வந்து சுந்தர்வன காடு என்று அழைக்கப்படுது. த கங்கா ரிவர் சிஸ்டம் இஸ் த லார்ஜஸ்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் இன் இந்தியா. இந்த கங்கை நதி அமைப்பு வந்து இந்தியாவின் மிகப்பெரிய வடிகால் அமைப்பாகும்.
The Ganga plain is the most densely populated place in India. கங்கை சமவெளி வந்து இந்தியாவிலே அதிக மக்கள் தொகை கொண்ட இடமாகும். Many towns are developed on the banks of the river. இந்த ஆற்றின் கரையில் வந்து பல நகரங்கள் வந்து உருவாயிருக்கு. கங்கா plain is the largest plain in India. கங்கை சமவெளி வந்து இந்தியாவின் மிகப்பெரிய சமவெளி.